ராவணம் அவன்டா அப்படின்னு பாட்டை போட்டு விஜயோட மோது விஜயோட மோதாதேன்னு சொல்றீங்க. உங்க காமெடிக்கு ஒரு லிமிட்டே இல்லாம போயிட்டு இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம், விஜய்க்கும் இயற்கைக்கும் என்ன சம்பந்தம்? ஜூன் மாசம் பெற்றுக் கொடுக்க வேண்டிய நீரை நீங்க ஆகஸ்ட் மாசம் தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இது நம்ம உரிமையோட நீர் இல்ல, அவங்க உபரி நீரை நமக்கு திறந்து விட்டுருக்காங்க. ஜூன் மாசம் திறந்து விடணும். இப்போ குறுவை பயிரிடுவாங்க. ஃபர்ஸ்ட் 20 நாள்ல நாத்துக்கான அந்த பயிரிடுவாங்க, அதுக்கப்புறம் அதை நடுவாங்க, அதுக்கப்புறம் அது வளர்றதுக்கு ஒரு டைம், அப்புறம் 110வது நாள்ல அதுக்கு அறுவடை பண்ணுவாங்க. இது இந்த குறுவை மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் சம்பா, தாளடி, நவரை அடுத்தடுத்த மாதங்கள்ல பயிரிடுவாங்க. இப்போ இந்த குறுவைக்கு நீங்க ஜூன் மாசம் திறந்து விட வேண்டிய நீரை ஆகஸ்ட் மாசம் தான் திறந்து விடுறீங்கன்னா இது நவம்பர் டிசம்பர்ல அறுவடை பண்ற மாதிரி இருக்கும். நவம்பர் டிசம்பர்ல குளிர்காலம் அதிகமாகும், மழை அதிகமாச்சுன்னா பயிர் ஃபுல்லா நாசமாயிரும். இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? அது தெரியாம தான் பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நடுவர் மன்றம் நமக்கு கொடுத்த தீர்ப்புல ஜூன்ல 10 டிஎம்சியும், ஜூலைல 34 டிஎம்சியும், ஆகஸ்ட்ல 50 டிஎம்சியும் நமக்கு தரணும். ஆனா அவங்க ஜூன் மாசம் நமக்கு தண்ணீர் தராம நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் அதை பத்தி கண்டுக்கிறவே இல்லை. எதுல பிஸியானாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துல எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு யார் அழுகிறது பெஸ்டா இருக்கும்னு ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வானிலையை முன்னாடி ஆய்வு பண்ணலாம், எப்போ மழை வருது என்ன நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதை வச்சுதான் விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 1-2ல கர்நாடகாவில் அதிக மழைப்பொழிவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே போயிட்டு வந்த உடனே மழை வரும், அங்கே வெள்ளத்தின் காரணமாக அணைகள்லாம் திறந்து விட்டுருவாங்க, அப்போ நம்ம ரீல்ஸ் எடுக்க வசதியா இருக்கும் தான் நீங்க போய் சந்திக்கலாம்னு முடிவு பண்ணீங்களா? சீமானண்ணன் உட்பட தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் நீங்க கர்நாடகா முதலமைச்சரை போய் பார்க்காதீங்க, அது தோல்வியில தான் முடியும்னு சொல்றப்போ ஏன் நீங்க அதையெல்லாம் காதுல வாங்கவே இல்லை? அது மட்டும் இல்லாம அனைத்து கட்சியை கூட்டுங்க, இதை சரி செய்யுங்கன்னு சொன்னப்ப ஏன் நீங்க அதை கண்டுக்கிறவே இல்லை? இது கர்நாடகால நமக்கு தண்ணி தரக்கூடாதுன்னு எல்லா கட்சியும் கூட்டி கலந்தாய்வு பண்ணாங்க, ஏன் நீங்க அதை பண்ணவே இல்லை? புதிய தமிழகம் கட்சியில இருந்து மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை முன்னெடுத்தார். அதுல தமிழகத்துல இருக்கிற நிறைய கட்சி தலைவர்கள் அங்க கலந்துக்கிட்டாங்க. ஆனா சில கட்சிகளும் அந்த கட்சியில இருந்த தலைவர்கள் யாருமே கலந்துக்கிறாதது இவங்கெல்லாம் தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் கட்சி வச்சிருக்காங்களானே ஒரு சந்தேகம் வருது. விஜய் அவர்கள் திரைப்படத்துல மட்டும்தான் விவசாயம் இல்லைனாலும் அவங்களோட வழி தெரியும்னு சொல்றீங்க. ஆனா ரியல் லைஃப்ல நீங்க விவசாயிகளை கண்டு கொள்ளாதது காரணம் என்ன?